தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனிய கசிவால் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவசரமாக வெளியேறிய சம்பவம் பெரும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமோனிய கசிவால் ஊர் மக்களை பாதுகாப்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனிய கசிவால் அருகில் உள்ள பெரியகுப்பம் சின்னக்குப்பம் உள்ள பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மீன்பிடி தொழிலை அதிகமாக மக்கள் செய்து வருகின்றனர். உர தொழிற்சாலையில் இருந்து சுமார் 12:30 மணி அளவில் வாயு கசிவு ஏற்பட்டதாகவும் இதை பார்த்து அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அருகில் உள்ள சின்னகுப்பம் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள மக்களுக்கு தகவலை தெரிவித்தனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்கு திடீரென்ற மூச்சுத்திணறல் ஏற்பட்டவுடன் அவர்கள் பதறி அடித்துக் கொண்டு சாலையில் ஓடி வந்து சென்று பார்த்தபோது உர தொழிற்சாலையில் இருந்து அமோனிய கசிவு ஏற்பட்டு அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம், மாநகர பேருந்து, காவல்துறை வாகனம் மூலம் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்படுவதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. சின்னக்குப்பம் பெரியகுப்பம் முதல் பர்மா நகர், எண்ணூர் குப்பம், அன்னை சிவகாமி நகர், பாரத் நகர் வரை உள்ள மக்களுக்கு இந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாலையில் பொதுமக்களாக திரண்டு சாலையில் நின்று கொண்டிருக்கின்றனர். செய்வது அறியாமல் அவர்கள் என்ன செய்வது அறியாமல் தற்போது அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களை அங்கு அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்று அவர்கள் தங்க வைத்து வருகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து கப்பல் மூலம் கடல் வழியாக அமைக்கப்பட்டுள்ள குழாய் வழியாக உர தொழிற்சாலைக்கு அமோனிய சல்பர் உள்ளிட்ட ரசாயன திரவங்கள் அனுப்பப்பட்டு வந்தனர். கடல் வழியாக அமைக்கப்பட்ட குழாயில் கசிவு ஏற்பட்டதாகவும் காற்றின் திசை காரணமாக சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் கண் எரிச்சல், மயக்கம், தலைவலி, வாந்தி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொழிற்சாலை நிர்வாகம் அமோனியம் கசிவை சரி செய்து விட்டதாகவும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை என்று அறிவுறுத்திய நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது அங்கு அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணூர், திருவொச்சூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது அங்கு குவிந்து வருகின்றனர். இதனால் தற்போது அந்த கசிவானது சரி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது.